வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3300 அரசு பள்ளி மாணவர்கள் கிளாட் தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்ப கட்டணம் 4000 ரூபாயை அரசே செலுத்தும். கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடலின் இரு கண்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 5 நாட்கள் தொடர் வருமான வரி சோதனையால் தனது அரசு பணி முடக்கம். அமைச்சர் ஏவ வேலு குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மக்கள் குரல் கேட்க வேண்டும், அது மக்கள் நீதி மய்யம் குரலாக இருக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. புதுச்சேரியில் தீபாவளிக்கு மறுநாளை அரசு விடுமுறையாக அறிவிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. முதலில் விக்கெட்டுகளை மளமளவென இழந்தபோதும் கடைசியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதல் மதியம் 2 மணிக்கு புனேவில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3300 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிளாட் தேர்வு எழுதுவதற்கான கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடலின் இரு கண்கள் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்தவர்களில் 50 விழுக்காட்டினர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரித்துறையினர் தனது நேர்முக உதவியாளரை கண்ணீர் விடும் வரை கேள்வி கேட்டதாக அமைச்சர் ஏவ வேலு குற்றம் சாட்டியுள்ளார். 5 தினமா ஐடி ரைடுன்ற அந்த பேரில் என்னுடைய நேரடி நேர்முக உதவியாளர் சுப்பிரமணியன் பேர் பிஏ என்னை தொடர்பு படுத்தி பல்வேறு கேள்விகள் அவரிடத்துல அவர் கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. அவர் அவ்வளோ தூரம் அச்சுறுத்தி அவர் கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு அவ்வளோ நிர்பந்தப்படுத்தி அவரிடத்துல 5 தினங்கள் அவர்கிட்ட 4 தினமாக நேற்று வரைக்கும் பண்ணாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்புச் சட்டம், நீதிமன்றங்கள் இருக்காது என்று திமுக எம்பி ஆர் ராசா கூறினார். 2024 பிறகு மீண்டும் தப்பித்தவறி மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியல் சட்டம் இருக்காது, நீதிமன்றம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் கிடையாது, எல்லாம் ஒரு அதிபர் ஆட்சியாக மாறிவிடும். இந்துக்கள் என்கிற பெயரால் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க முடியும். ஒரு தாழ்த்தப்பட்டவனோ, உட்படுத்தப்பட்டவனோ, மிகவும் உட்படுத்தப்பட்டவனோ, ஒரு இஸ்லாமியனோ, ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு ஜைனனோ, ஒரு புத்தனோ, ஏன் ஒரு சீக்கியனோ இந்த மண்ணில் முழு உரிமையோட வாழ முடியாது என்ற சூழ்நிலையை மோடி கொண்டு வருவதற்கான திட்டத்தை 2024 நிறைவேற்றுவார். மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மின்கட்டணத்தை குறைக்க கோரி ஜவுளித்துறையினர் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லாததால் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தினை அறிவித்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நமக்கு நிறைய பணிகள் இருக்கின்றது. கடந்து வந்த பாதையை ஒரு முறை அளந்து பார்க்க வேண்டும். இன்று நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய, நடக்க வேண்டிய பாதையில் சரியாக நடக்க வேண்டும். நாளை சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் மக்களின் குரல் கேட்க வேண்டும், அது மக்கள் நீதி மய்யத்தின் குரலாக இருக்க வேண்டும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே 10 மடங்கு வேகமாக நம்ம ஓட வேண்டியிருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், நாளை நமது. காங்கிரஸை விட ஆபத்தான பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போராட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி பிரிவதற்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றும், ஆனால் காங்கிரஸையும் இணைத்து போராட வேண்டிய தேவை இப்போது இருப்பதாகவும் அவர் கூறினார். எதிர்க்கட்சியாக வருவோமா என உறுதியாக கூற முடியாது என குறிப்பிட்ட அவர், மனித உரிமை பாதிக்கப்பட்டால் களமிறங்கும் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்றும் தெரிவித்தார்.
ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGC நிறுவனம் விண்ணப்பித்துள்ள நிலையில் அதனை நிராகரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக அனுமதி வழங்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே கூறிய நிலையில் ONGC-யின் விண்ணப்பத்தை அரசு நிராகரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரங்கிப்பேட்டை அடுத்த அரியகோஷ்டி கிராமத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 288 அடுக்குமாடி தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன. இதில் 244 வீடுகள் முறைகேடாக தகுதியற்ற பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறி அப்பகுதியினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை வெடித்து மாசற்ற தீபாவளியை கொண்டாடுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் குறைந்த ஒளியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மை கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஊட்டி முதுமலையில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி முதுமலை மற்றும் வெளிமண்டல வனப்பகுதியில் யானை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவைகள் உள்ளன. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்று வனத்துறையினர் நோட்டீஸ் வழங்கி வருகின்றனர். ராக்கெட் போன்ற பட்டாசு வெடிப்பதால் காட்டுத்தீ ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் இந்த பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 8000 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 8000 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், சென்னையில் 42 தீயணைப்பு வாகனங்களில் 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அசம்பாவிதங்களை தடுக்க சென்னையில் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளிக்கு மறுநாளை அரசு விடுமுறையாக அறிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் வரும் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தீபாவளிக்கு மறுநாளான திங்கட்கிழமை பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி 13ஆம் தேதியன்று அரசு விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆணையிட்டுள்ளார். பீகாரில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் விரிவான அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விவாதத்தில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்தார். இதன்படி பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டில் இருந்து 65 விழுக்காட்டிற்கும், பட்டியலினத்தவர்கள் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை 17 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநில முதற்கட்ட சட்டமன்ற தேர்தலில் 71% வாக்குகளும், மிசோரம் மாநிலத்தில் 77% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதற்கட்டமாக 20 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் 71.11% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மிசோரமில் ஒரே கட்டமாக 40 தொகுதிகளுக்கும் நடைபெற்ற தேர்தலில் 77.73% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாகாலாந்தின் தாபி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 96.25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பண்டிகை காலத்தை முன்னிட்டு மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு தொகை 72,961 கோடி ரூபாயை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு 3 நாட்கள் முன்னதாக வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அதன்படி நவம்பர் மாதத்திற்கான வரி பகிர்வு தொகையாக 72,961 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு பகிர்வு தொகையாக 2,976 கோடியே 10 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு 5000 தமிழக போலீசாரை அனுப்புமாறு அம்மாநில தலைமைச் செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தெலங்கானாவில் வரும் 30ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வரும் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் தேர்தல் பணிக்காக தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயின் லியோ படத்தின் வெற்றி தனக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த படக்குழுவிற்கும் மிக முக்கியமானது என்று பிரபல ஆங்கில இதழுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேட்டியளித்துள்ளார். வெரைட்டி இதழுக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த அவர், A History of Violence படத்திலிருந்துதான் லியோ படம் பிறந்ததாக குறிப்பிட்டார். அடுத்ததாக கைதி 2, விக்ரம் 2 மற்றும் ரோலக்ஸ் படங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக விளையாட்டுக் கொள்கையை உருவாக்க அரசு முடிவு செய்திருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டு கருத்தரங்கம் சென்னையில் நடைபெறுகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த கருத்தரங்கை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அபினவ் பிந்த்ரா, சரத் கமல் உள்ளிட்ட பல விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், தமிழகத்தில் விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தமிழக விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாலும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை வலியுறுத்தியுள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி மாநில கவுன்சிலர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கைதானாலும் சிறையில் இருந்தே அரசை இயக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோரிக்கை விடுத்தனர். புதிய மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 18 MBBS இடங்கள் 137 BDS இடங்களில் சேர பதிவு செய்யலாம் என்று தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 14 இடங்களும், தனியார் பல்கலைக்கழகத்தில் 4 இடங்களும் காலியாக உள்ளன. இதேபோல் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 1 இடமும், 11 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 136 இடங்களும் காலியாக உள்ளன. இந்த இடங்களில் சேர்வதற்கு வரும் 9ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ கவுன்சிலிங்கில் நிரப்பப்படாத இடங்கள் தொடர்பாக தமிழ்நாடு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள முதுநிலை மருத்துவ இடங்களை நிரப்புவதற்கு இறுதிச் சுற்று கலந்தாய்வு நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. காசாவில் போரை நிறுத்துவது தொடர்பான வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்காதது தவறான உதாரணமாகிவிட்டது என்று சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை நிறுத்த வலியுறுத்தி எழும்பூர் ராஜரத்னம் அரங்கம் அருகே அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பீட்டர் அல்போன்ஸ் ஐநா வாக்கெடுப்பில் வாக்களிக்காதது இந்தியாவின் பாரம்பரியத்தை குறைத்துவிட்டதாகவும் கூறினார். ரஜினிகாந்தை மனதில் வைத்தே தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோ என்ற வசனத்தை ஜிகர்தண்டா 2ஆம் பாகத்தில் எழுதியதாக இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் ரஜினிகாந்த் கதாநாயகனாக அறிமுகமான நிலையில் அதனை மையமாக வைத்தே 1975ஆம் ஆண்டில் நடப்பது போன்று ஜிகர்தண்டா XX படத்தின் கதையை எழுதியதாக கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரைக்கான தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ அட்டைதாரர்களை தவிர்த்து சுமார் 3,37,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ₹490 வீதம் நேரடி வங்கி பரிவர்த்தனையாக செலுத்தப்பட உள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 39வது லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மேக்ஸ்வெல்லின் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தால் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கும் தகுதி பெற்றது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய ஆப்கானிஸ்தான் 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 291 ரன்கள் குவித்தது. அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா 47வது ஓவரில் இலக்கை எட்டி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோத உள்ளன. புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. தொடரில் இருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்ட இங்கிலாந்து ஆறுதல் வெற்றிக்கு இன்று முயற்சிக்கும். புள்ளிப்பட்டியலில் பின்தங்கியுள்ள நெதர்லாந்து இன்றைய போட்டியில் தோல்வியடைந்தால் தொடரில் இருந்து வெளியேற நேரிடும். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் 16 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 12 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 2ஆம் இடத்தில் உள்ளது. 12 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்த 3 அணிகளும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் 8 புள்ளிகளுடன் நியூசிலாந்து 4ஆம் இடத்திலும் பாகிஸ்தான் 5ஆம் இடத்திலும் உள்ளன. அக்டோபர் மாதத்திற்கான ICC சிறந்த வீரருக்கான விருதுக்கு இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு மாதந்தோறும் ICC விருது வழங்கி வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் மாதத்திற்கான சிறந்த வீரருக்கான விருதுக்கு பும்ராவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. டைம்ட் அவுட் முறையில் ஆட்டமிழந்த இலங்கை வீரர் மேத்யூஸ் தான் 2 நிமிடத்திற்குள் கிரீஸிற்கு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் தான் களத்திற்கு வந்தது தொடர்பான வீடியோவை மேத்யூஸ் பகிர்ந்துள்ளார். மேலும் இந்த வீடியோவை பார்த்து அவுட்டா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3300 அரசு பள்ளி மாணவர்கள் கிளாட் தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹4000 அரசே செலுத்தும்.
கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடலின் இரு கண்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 5 நாட்கள் தொடர் வருமான வரி சோதனையால் தனது அரசு பணி முடக்கம். அமைச்சர் ஏவ வேலு குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மக்கள் குரல் கேட்க வேண்டும். அது மக்கள் நீதி மய்யம் குரலாக இருக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. புதுச்சேரியில் தீபாவளிக்கு மறுநாளை அரசு விடுமுறையாக அறிவிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. முதலில் விக்கெட்டுகளை மளமளவென இழந்தபோதும் கடைசியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதல் மதியம் 2 மணிக்கு புனேவில் தொடங்குகிறது. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.